Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த IMF's growth projection for India's GDP in the current fiscal year is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IMF அவங்களோட லேட்டஸ்ட் GDP ப்ரொஜெக்ஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நம்மளோட இந்தியாவோட GDP இந்த ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6.8% க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அதாவது 25-26 வந்து நம்மளோட growth வந்து 6.5% இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 6.8% இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், who broke the 38-year-old டிஸ்கஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டு யார் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜர்கன் ஸ்கல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து இந்த ரெக்கார்டோட ஓனராக இருந்தார். 38 இயர்ஸாக அவரோட ரெக்கார்டை தான் பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. 74.8 மீட்டர்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை மிக்கோலஸ் அலெக்னா அப்படிங்கிற இவர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. 74.35 மீட்டர்ஸ்க்கு டிஸ்கஸை த்ரோ பண்ணி அந்த 38-year-old ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து லித்துவேனியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? மிக்கோலஸ் அலெக்னா. அடுத்தது, which Indian airport is named among the world's top 10 busiest airports அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெல்லி. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இவங்களுக்கு 10th ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டாப் 3ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அட்லாண்டா ஏர்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்லாண்டா, அடுத்தது துபாய், தேர்டு வந்து அமெரிக்காவில் இருக்க டலாஸ். ஸோ இந்த 3 ஏர்போர்ட்ஸ் தான் டாப் 3ல வந்திருக்காங்க. இதில் நியூ டெல்லி ஏர்போர்ட் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து 10th பிளேஸில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின், recently Iran has launched drone and missile attack against Israel under which operation name அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப்ரேஷன் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ட்ரூ ப்ராமிஸ்ங்கிற ஆப்ரேஷனுக்கு கீழே தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் நேம் ட்ரூ ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், who has been reappointed as the managing director of IMF அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. ஸோ இவங்கள மறுபடியும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இவங்க தான் இருக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.